திருவள்ளூர் அடுத்த பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் கூவம் ஆறு பாய்கிறது. இன்று அதிகாலை கூவம் ஆற்றின் கரையோரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் சென்றபோது சாமி சிலைகள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் அருகே சென்று பார்த்தபோது 10க்கும் மேற்பட்ட சிலைகள் இருப்பதைக் கண்ட முனுசாமி இது குறித்து கிராம மக்களுக்கு தகவல் அளித்தார். இந்த தகவலின் அடிப்படையில் பொதுமக்கள் விரைந்து வந்து கூவம் ஆற்றில் இறங்கி தேடத் தொடங்கினர். அப்போது விநாயகர், முருகன், ஐயப்பன், பைரவர், நாரதர், நாகம்மன், வாசுகி உள்பட 50க்கும் மேற்பட்ட சாமி கற்சிலைகளை கண்டெடுத்தனர். இதன் பிறகு மீட்கப்பட்ட கற்சிலைகளை ஆற்றுப்பகுதியில் வரிசைப்படுத்தி வைத்தனர். கூவம் ஆற்றில் கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து தகவல் அறிந்ததும் பிஞ்சிவாக்கம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக வந்து பார்வையிட்டு சென்றனர். இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் பாஸ்கரன் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து மாவட்ட கலெக்டர் பிரதாப் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், வட்டாட்சியர் எஸ். பாலாஜி மற்றும் கடம்பத்தூர் காவல் நிலைய போலீசார், வருவாய்த்துறையினர் விரைந்து வந்தனர். பின்னர் அனைத்து சிலைகளையும் மீட்டு திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் கொண்டு சென்றனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பிஞ்சிவாக்கம் கிராம மக்கள் இந்த சிலைகளை எங்களது கிராமத்திற்கே தர வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு வந்து கடிதம் எழுதி கொடுங்கள், மாவட்ட கலெக்டரிடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த ஆற்றுப்பகுதியில் தடுப்பணை இருப்பதால் சிலைகள் தண்ணீரில் அடித்து வர வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர்.